பள்ளி, நூலகம், மருத்துவமனை என எல்லா வசதிகளும் இருந்தும் ஆள் ஆரவாரம் இல்லாமல் மயான அமைதியுடன் காட்சியளிக்கிறது ஒரு நகரம். அது எந்த ஊர், எங்கு இருக்கிறது, ஏன் அப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பூமி பந்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கடைசி நகரம் என்ற பெருமையுடன் வட துருவத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள மிகவும் குளிரான ஒரு இடம்தான் ஸ்வால்பார்டு. பார்ப்பதற்கு ரம்மியமாக இயற்கை தாயின் வஞ்சனையில்லா கொடையுடன் அழகாக காட்சியளிக்கிறது இந்த நகரம். பள்ளிக்கூடம், நூலகம், மதுபார்கள், ஹோட்டல்கள், மருத்துவமனை, தீயணைப்பு துறை என அனைத்து வசதிகளும் இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் ஒரு மயான அமைதிதான். சாலையில் நடந்தால் 1-2 நபர்கள் தான் கடந்து செல்கிறார்கள். என்ன காரணம்? வெறும் 2000 நபர்கள் மட்டுமே வசிக்கும் ஸ்வால்பார்டு தீவில் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை சூரிய உதயம் என்பதே கிடையாது. -30 டிகிரி வரை உறைபனி நிலவும். கோடை காலங்களில் ஓரளவிற்கு சமாளித்து வாழ முடியும். இப்படி இருந்தும் எப்படி இங்கு மனித வாழ்க்கை தொடங்கியது என்றால் சுற்றியுள்ள மலைகளில் நிறைந்து காணப்படும் நிலக்கரிதான். இந்த காலநிலையை ரசித்து அனுபவிப்பவர்கள் மட்டுமே இங்கு வசிக்க முடியும். மற்றவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்கின்றனர் உள்ளூர் வாசிகள். இதன் ஒரு பகுதியை நார்வேயும் மற்றொரு பகுதியை ரஷ்யாவும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுதான் மற்றொரு சுவாரஸ்யம். பனிப்பிரதேசம் என்பதால் ஏராளமான பனிக்கரடிகள் சுற்றித் திரிகின்றன. ஊருக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் புகுந்து யாரை வேண்டுமானாலும் தாக்கும் என்பதால் சாலைகளில் நிறுத்தப்பட்டிருக்கும் அனைத்து வாகனங்களின் கதவுகளையும் யாரும் பூட்டுவதில்லை. இதனால் கரடி தாக்கினால் உள்ளுக்குள் சென்று ஒளிந்து கொள்ள முடியும் என்பதால் இந்த ஏற்பாடாம். குளிர்காலங்களில் சரி, கோடை காலம் எப்படி? அது ஸ்வால்பார்டின் மற்றொரு சுவாரஸ்யம். கோடை காலங்களில் 24 மணி நேரமும் பளீர் என்று வெயில் அடிக்கும். சூரியன் மறைவதே இல்லை. கோடையில் மட்டும் சில நூறு சுற்றுலா பயணிகள் ஸ்வால்பார்டின் அழகை ரசிக்க அந்த தீவிற்கு விஜயம் செய்கின்றனர். சரி, ஸ்வால்பார்டை பற்றிய இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உலகின் எந்த நாட்டைச் சேர்ந்தவரும் அங்கு சென்று விசா இல்லாமல் வசிக்கவோ வேலை செய்யவோ முடியும் என்பதுதான். சீனர்கள், ரஷ்யர்கள், ஸ்பானிஷ், பிரெஞ்சு மக்கள் என ஒரு கூட்டு கலாச்சாரமாக காட்சியளிக்கிறது ஸ்வால்பார்டு தீவின் லாங்கர்பியன் நகரம். நகரங்களின் பரபரப்பான வாழ்க்கை, சுற்றுச்சூழல் மாசு, பணத்தை தேடி அலையும் கலாச்சாரம் இவற்றையெல்லாம் மறந்து இயற்கையின் அழகில் ஐக்கியமாக நினைப்பவர்கள் நிச்சயம் ஸ்வால்பார்டு சென்று தங்கள் வாழ்க்கையை துவக்கலாம்.